முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் வாஸ் குணவர்தனவின் மனைவி இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார். திரைசேரி வசமிருந்து 5000 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கத்தை சட்டவிரோதமாக பெற்றுக்கொள்ள முயற்சித்த சம்பவம் தொடர்பான தகவல்கள் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டன. முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் வாஸ் குணவர்தனின் மனைவியினால் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டன. சட்டவிரோத கொடுக்கல் முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இதனை ஊடகங்கள் வெளியிட்டு மக்கள் அறிந்து கொண்டதன் பின்னர் அதனை நிறுத்துமாறு சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் அனுர சேனாநாயக்க எனது கணவரை அச்சுறுத்தினார். இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவிக்குமாறு எனது கணவரிடம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தை சேர்ந்த ஹட்சன் சமரசிங்க கேட்டுக்கொண்டார். தொடர்பு இல்லை என கூறினார். அதன் பின்னர் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எனது கணவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் இருக்கிறார். இது பழிவாங்கும் செயற்பாடாகும். எனது கணவர் மீது தொடர்ச்சியாக போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. கடந்த அரசாங்கம் மாற்றமடைந்ததன் பின்னர் நியாயமான அரசாங்கம் ஒன்று ஆட்சி அமைத்துள்ளது. குற்றச்சாட்டுகள் ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் அதனை முன்வைக்குமாறு இந்த அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்யுமாறு எனது கணவர் எனக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதேவேளை இன்று பிற்பகல் நியூஸ் போஸ்டுடன் தொடர்பு கொண்ட சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அனுர சேனாநாயக்க இந்த முறைப்பாடு தொடர்பாக கருத்து தெரிவிக்க வேண்டும் என கூறி அது குறித்து தெளிவுபடுத்தினார். இது ஒரு பாரிய பொய்யாகும். கொழும்பு குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் இந்த விசாரணைகள் 2013ஆம் ஆண்டு மே மாதம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த குற்றச்செயல் தொடர்பாக 2 பெண்கள் உட்பட 11 சந்தேக நபர்கள் கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. குறித்த சந்தேக நபர்களோடு ஓய்வு பெற்ற போலீஸ் அத்தியட்சர் ஒருவரும் இருந்தார். இந்த குழுவை விளக்கமறியலில் வைத்து கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் பிணை வழங்கப்பட்டது. இந்த சந்தேக நபர்கள் அனைவரும் தங்கம் 1 கிலோகிராம் வழங்குவதாக கூறி 1 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளமை தொடர்பில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் D742 கீழ் 13 படி விளக்கமறில் வைக்கப்பட்ட பின்னர் இந்த நிதி மோசடி தொடர்பில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு இலக்கம் 91/505 கீழ் வழக்கு தாக்கல் செய்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த பிரதி போலீஸ் மா அதிபரை நான் அச்சுறுத்தவில்லை. அவ்வாறான ஒரு தேவை எனக்கு இல்லை. அச்சுறுத்தியதாக அனைவராலும் கூற முடியும். ஆனால் அதனை நிரூபிக்க வேண்டும்.